இளைஞர்கள் ஏதோ ஒரு வகையில் பயங்கரவாதத்தின் பக்கம் ஈர்க்கப்படுறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள்னு யோசிக்கும் பொழுது தான் ஏதோ ஒரு வகையில் சமூகத்தில் சில புல்லுருவிகள் எந்த மதமாக இருந்தாலும் சரி அவங்க செய்கிற சில அபாயகரமான செயலால் தீய செயல்களால் இன்னொரு மதத்தினர் மனதளவில் காயப்படுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களால் அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து சகிச்சு கொள்ள முடியாத ஒரு நிலையில் சகிச்சுக்கிட்டே இருந்து தொடர்ந்து வரும் பொழுது அந்த சகித்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற இளைஞர்களை அது தவறுன்னு உணர்கிற அந்த இளைஞர்கள் ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு கருத்தை பதிவிடுறதன் மூலமாக, சமூக வலைத்தளத்தில் கருத்தை பதிவிடுறதன் மூலமாகவோ இல்லை அந்த மாதிரியான கருத்துக்களை விரும்புறதன் மூலமாகவோ லைக் பண்ணுறதன் மூலமாகவோ அவங்க தங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரியான இளைஞர்களை நோட்டம் விடுறாங்க. முதல்ல இந்த பயங்கரவாதத்தை நோக்கி இழுக்கிறவங்க அந்த மாதிரியான இளைஞர்களை நோட்டம் விடுறாங்க. அவங்க தொடர்ச்சியாக இதை பண்ணுறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க இருக்காங்களா, அவங்க எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்காங்கன்னு பார்த்து ஒரு கட்டத்தில் அவங்களோடைய சேட் பண்ணி அவங்களோட உள்ளே இருக்கிற அந்த அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை இன்னும் தீவிரமடைய வைக்கிறாங்க. எதிர்ப்புணர்வோ அல்லது ஒரு 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 கொஞ்சம் இந்த சமூகத்தின் மீதான அந்த வெறுப்புணர்வையோ ரொம்ப பெருசாகிறாங்க. இன்னும் ஒரு அபாயகரமாக வெளிப்படுத்துகிறானா, ஆமாம் இது இவங்களையெல்லாம் இப்படி பண்ணணுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறானான்னு பார்த்து அப்படி வெளிப்படுத்துகிற பட்சத்தில் அவனை தூக்குறாங்க பயங்கரவாதத்தை நோக்கி. இந்த மாதிரி பல வழிகளில் பயங்கரவாதத்தை நோக்கி இளைஞர்களை இழுக்கிறதாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களை எல்லாம் உளவுத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள்கிட்ட எல்லாம் இருந்து பெற முடிஞ்சுது. நேரடியாக சந்தித்து சில தகவல்களையும் கேட்டிருந்தோம். அப்படியெல்லாம் நிறைய வழிமுறைகளில் அவங்க இளைஞர்களை பிடிக்கிறாங்க, இளைஞர்களை மூல செலவு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் இந்த இளைஞர்களை எப்படி தக்க வச்சுக்கிறது, தவறான வழிநடத்தலில் போயிடாமல், தவறான விஷயங்களுக்கு போயிடாமல் அவங்கள இந்த சமூகத்தில் எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு பார்த்தா இந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா இந்த சமூகத்துக்கிட்ட தான் இருக்குது. எல்லாத்துக்கிட்டே இருக்குது. நம்ம நாட்டுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, ஊடகத்துக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இருக்குது. இப்படி எல்லாத்துக்குமே நம்முடைய சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்முடைய சமூகத்தின் மிகப்பெரிய பலமான இளைஞர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் நம்மள்கிட்ட எல்லாத்துட்டையும் இருக்குது. குறிப்பாக பெற்றோர்கள்ட்ட இருக்குது, ஆசிரியர்கள்ட்ட இருக்குது, மதகுருமார்கள்ட்ட இருக்குது. இவங்க எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாருமே இந்த இளைஞர்களை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த இளைஞர்கள் தான் நாளைக்கு இந்த சமூகத்தை வழிநடத்தி நாளைக்கு இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவங்க வழி தவறுற பட்சத்தில் அது எல்லாரையுமே பாதிக்குது. இவங்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிற ஒரு குழந்தைய தாளாட்டி சீராட்டி வளர்த்த அந்த பெற்றவர் ஒரு பையன் இப்படி ஒரு தவறான வழிக்கு போயிட்டான் அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த 2 இளைஞர்களில் பெற்றெடுத்த ஒரு தந்தையை சந்திச்சிருந்தோம். அவர் மிக ஒரு வெளிப்படுத்த முடியாத விஷயங்களை எல்லாம் சொல்லியிருந்தார். அதை வெளிப்படுத்த வேணான்னு கேட்டிருந்தார். அவருடைய முகம் மறைக்கப்படுது. காரணம், அவரை நாங்கள் சந்திச்சிருந்தோம், அவருடைய முகத்தை மறைச்சி வெளியிடுறோம். இந்த சமூகத்தில் மீண்டு வந்துட்டான் அந்த பையன். இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கருதி, அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கருதி, அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுங்கிறத கருதி அவருடைய முகத்தை மறைச்சு அவரோட நடந்த அந்த உரையாடலை இனி பார்க்கலாம். இப்போ உங்கள் பையன் உங்கள்கிட்ட மீண்டும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சு? சார், என் பையன் மீண்டும் வந்த பிறகு எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. அவன் ஒரு பிரபல கல்லூரியில் படிச்சுன்னு இருந்தான். படிக்கும்போது சில பேர் அவனாண்ட பேசியிருக்கிறாங்க. பேசும்போது என்னுடைய மகன் வழிபாடில், எங்களுடைய முஸ்லீம் வழிபாடில் 5 வேளைக்கு கரெக்டாக தொழ போவான். சில சமயத்தில் அவன் விளையாட்டு பையன். அவன் பையும்போது அவனை 2 பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது என்னுடைய மகன் வேறு எந்த விதமான கெட்ட பழக்கம் கிடையாது. சில பேர் பீடி பிடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, வெளியில் போவாங்க, சினிமாவுக்கு போவாங்க. எங்கள் வீட்டில் டிவி கூட கிடையாது, நாங்கள் டிவி கூட பார்க்குறதில்ல. அது மாதிரி இருக்கும்போது அந்த பையனை ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க. அவனை எங்கேயும் கூட்டிட்டு போய் செஞ்சு நீ என்னுடைய கடவுள் இதில் அவனை ரொம்ப இது பண்ணியிருக்கிறாங்க. நீ அங்கே சேர்ந்துட்டேன்னாக்கா நீ இறந்த பிறகு உன்னுடைய தாய் தந்தையெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் அவனுக்கு ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க. அவன் சொல்கிறதுனால அவன் ஈடுபட்டு போயிடணும்னு சொல்லி எங்களாண்ட சொல்லலை.
கடைசி சமயத்தில் தான் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நைட்டு அவன் புறப்படுறான்னாக்கா அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு வந்தான். அவன் வந்து எங்களுக்கு சொல்லி தெரியாது வந்தான். வந்து இது மாதிரி வந்து நான் போகிறேன், நான் எங்கே போகிறேன் மேலே சொன்னான். அப்புறமா மத்திய உளவுத்துறை அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி அந்த பையனை வந்து அறிவுரை சொல்லி நான் சொன்ன பிறகு அவன் வந்து போகாமல் இதாகிட்டான். இப்போ நல்லபடியாக இருக்கிறான். இப்போது 2 வருஷம் ஆச்சு. இது வந்து மத்திய உளவுத்துறைக்கு தான் நாங்கள் வந்து ரொம்ப வந்து சொல்லணும். பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பசங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப கண்காணிக்கணும். சில பேர் வந்து காசுலேயே பணத்தில் இருக்காமல் அந்த பையன் எங்கே பண்ணுறான், எப்போ போடுறான், ஏன் எங்கே போடுறான், ஏன் லேட்டாக வர்றான், ஏன் காலையில் சீக்கிரம் போயிட்டான், இது மாதிரிலாம் விசாரிக்கணும். அதனால தான் ரொம்ப இது. அப்போ பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? எந்த காலேஜ், பிரபல காலேஜ், நீங்கள் எந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்தார்? பையனுக்கு ஒரு 22 வயசு சார். பையன் வந்து சென்னையில் ட்ரிப்ளிகேரில் ஒரு பிரபல காலேஜில் படிச்சுருந்தான் பையன். அவனுக்கு வந்து இந்த கராத்தே ஸ்போர்ட்ஸ்லலாம் ஃபஸ்ட்டு சார். அவன் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் ரொம்ப ஸ்போர்ட்ஸ் மேன். அவன் எல்லாம் இது பண்ணியிருந்தான். இருக்கும்போது ஒரு சில பேர் வந்து அவன்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன உன்னுடைய கை வந்து இவ்வளோ மரட்டுத்தனமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் சொன்னான், நான் ஸ்போர்ட்ஸ் மேனு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ கராத்தே எல்லாம் கற்றுக்கலாமே அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கேட்டாக்கா எங்கள் பையன் சொன்னால், கராத்தே எல்லாம் கற்றுனாங்க, அது காசு வேணும், அது எங்கள் வீட்டிலலாம் வசதி இல்லை, நான் சீக்கிரம் படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இல்லை ஒரு இடத்துல ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறாங்க, அந்த இடத்துல நீ போவியான்னு கேட்டாக்கா, நான் ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தா போவேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். சொல்லும்போது நீ வந்து ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு வா, காலையில் உனக்கு கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, அங்கே இது மாதிரி தான் வந்து சில முஸ்லீம் அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து அவனுக்கு கராத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி கற்றுக் கொடுத்தாங்க. அப்போது அதனுடைய பெரியவர் வந்து சொல்லிக்கிறாரு, நீ வந்து ரொம்ப இதுவாக இருக்கிற, உங்கள் மதத்தில் நீ ரொம்ப இதுவாக இருக்கிற, நான் வந்து உனக்கு கராத்தெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன், நீ பணம் எதுவும் எதுவும் செய்ய தேவையில்லை, நான் அவன் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய பிரெயின் வாஷ் பண்ணாங்க. வாஷ் பண்ணி சில எங்களுடைய மதத்தில் இருக்கிறதுல சிலாம் சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன பிறகு இப்போ நீங்கள் அவனை என்ன பண்ணாங்க, பாம்பேக்கு கூட்டின்னு போய் இவங்களே வந்து தூக்கியில் எம்பாசியில் போய் இவங்களே செலவு பண்ணி இவங்களே பாம்பே கூட்டின்னு போனாங்க. எங்களுக்கு பாம்பே கூட்டின்னு வந்தாங்க. அவங்க சொல்லிக்கிறாங்க, உங்கள் வீட்டில் கேட்பாங்க, பாம்பேக்கு கேட்டாக்கா காலேஜிலேருந்து டூர் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பணம் கேட்பாங்க. பணம்லாம் இல்லை, நான் ஸ்போர்ட்ஸில் வந்து நல்லா வந்தேன், அதனால் வந்து என்னை பாம்பேக்கு டூர் கூட்டின்னு போகிறாங்க, ஒரு 40-50 பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லும்போது என்னை வந்து அணுகுறான். கேட்டால் நான் சொன்னேன், சரிப்பா 40 பேர் போனால் நீயும் போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். போய்ட்டு இருக்கும்போது அங்கே போய் பாஸ்போர்ட்டெல்லாம் முதல்ல ஏற்கனவே பாஸ்போர்ட் வந்து செஞ்சிட்டான். செஞ்சுட்டு